சற்று முன் கண்ணீருடன் வீடியோ வெளியிட்ட விஜயின் அப்பா. தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு. அதாவது தமிழக அரசியல் என்பது நாளுக்கு நாள் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. நேற்று ஒரு பரபரப்பு, இன்று ஒரு பரபரப்பு என்று இல்லாமல் தினந்தோறும் 4-5 பரபரப்பு செய்திகள் வெளியாகி வருகிறது. அதுவும் பொதுமக்கள் பலரும் எதிர்பார்க்காத பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அந்த வரிசையில் தற்போது புதிதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதுவும் ஏற்கனவே தமிழக அரசியல் என்பது திமுகவுக்கு ஆதரவாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. என்னதான் கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்து முடித்த நிலையில் எதிர்ப்பலைகள் ஓட்டு என்பது குறிப்பிட்ட அளவு இருந்தாலும் கூட அதையும் சரிக்கட்டும் அளவுக்கு முதல்வர் ஸ்டாலினின் செயல்பாடுகள் துல்லியமாக இருந்து வருகிறது. பொங்கல் பரிசு தொகை, மகளிர் தொகை, வயதானவர்களுக்கு ஊக்கத்தொகை என இப்படியாக பொதுமக்களுக்கு ஸ்டாலின் அள்ளி கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி தான் அதிக கட்சிகளோடு பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது. எனவே திமுகவின் வெற்றியை இந்த தேர்தலில் தடுக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அப்படிதான் கருத்து கணிப்புகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. தற்போது வெளியாகி வரும் கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுக தான் வெற்றி பெறும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அதுவும் விஜயின் கட்சி என்பது திமுகவின் வாக்குகளை பிரிக்கும் என்றும் அதனால் திமுக இந்த தேர்தலில் தோற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் விஜயின் விவாகரத்து பிரச்சனை மற்றும் திரிஷா சர்ச்சை ஆகியவை விஜயின் வாக்கு வங்கியை மொத்தமாக சரித்துவிட்டது. எனவே இப்போது திமுகவுக்கு ஆபத்தாக எந்த ஒரு விஷயமும் தமிழ்நாட்டில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சமயம் இன்றைய தேதி வரையிலும் திமுகவின் கைகள்தான் தமிழகத்தில் ஓங்கியிருக்கிறது. மேலும் இனிமேல்தான் தேர்தல் பிரச்சாரம் நடக்கப் போகிறது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுகவுக்கு எதிரான சூழ்நிலைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு காரணம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தேர்தல் ஆணையம் இப்போது ஒட்டுமொத்த பவரையும் கையில் எடுத்திருக்கிறது. இனிமேல் மாநில அரசுக்கு அதிகாரம் என்பது அவ்வளவாக இருக்காது. எனவே மத்திய அரசின் தேர்தல் ஆணையம் என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிக்கிறது, திமுகவுக்கு எந்த விதமான சங்கடங்களை கொடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக விஜய்க்கு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு தங்கு தடையின்றி அனுமதி கொடுத்துள்ளது தேர்தல் ஆணையம். எனவே இதுவும் கூட திமுகவுக்கு எதிராக திரும்புவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் விஜயின் பரப்புரையின் போது பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி விஜய் செல்லும் அனைத்து இடங்களிலும் கூட்டம் திரளும் போது விஜய்க்கு ஆதரவான மனநிலை என்பது பொதுமக்களிடையே ஏற்படக்கூடும். அதே சமயம் விஜய்க்கு கூடும் கூட்டம் விஜய்க்கு எதிராக திரும்புவதற்கான சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது ஏற்கனவே கரூரில் பல உயிர்கள் விஜயின் பொதுக்கூட்டத்தில் பறிபோனது. எனவே அதுபோல ஒரு துர்ச்சம்பவம் என்பது விஜயின் பொதுக்கூட்டத்தில் நடக்கக்கூடாது என்பதுதான் அனைவரின் பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிட்டால் பொதுமக்களின் மனநிலையை விஜய்க்கு எதிராக இன்னும் அதிகப்படுத்திவிடும். அது மட்டுமில்லாமல் என்னதான் தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் செய்ய போகும் சம்பவம் என்பது திமுகவுக்கு எதிராக மாறலாம் என்ற கருத்துக்கள் நிலவி வந்தாலும் கூட விஜய்க்கு எதிராக தற்போது விஜயின் தந்தையே களத்தில் இறங்கிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது விஜயின் தந்தை விஜய்க்கு எதிராக தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளப் போகிறார் என்று தெரிய வந்துள்ளது. அதற்கு மிக முக்கிய காரணம் விஜயின் சமீபத்திய செயல்பாடுகள்தான். தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்து விவாகரத்து பிரச்சனை வரை கொண்டு வந்ததன் காரணமாக விஜய்க்கு எதிராக விஜயின் குடும்பம் ஒட்டுமொத்தமாக திரும்பிவிட்டது. அதிலும் விஜயின் மனைவி சங்கீதாவை பொறுத்தவரையில் விஜயின் தந்தையிடமும் தாயிடமும் நல்ல மருமகள் என்று பெயர் எடுத்தவர். அதே போல பிள்ளைகளிடமும் நல்ல அம்மா என்று பெயர் எடுத்தவர். எனவே விஜயின் குடும்பத்தை பொறுத்தவரையில் விஜய் முக்கியமா, விஜயின் மனைவி முக்கியமா என்று கேட்டால் விஜயின் மனைவிக்குத்தான் விஜயின் குடும்பம் ஆதரவாக நிற்கும். எனவேதான் சமீபத்தில் விஜயின் விவாகரத்து பிரச்சனையிலும் சரி, திரிஷாவுடன்
ஊர் சுற்றி வரும் அந்த பிரச்சனையிலும் சரி விஜய்க்கு எதிராக விஜயின் குடும்பம் திரும்பியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தன்னுடைய மருமகளுக்கு அநீதி இழைத்துவிட்டு அரசியலில் நல்லவன் போல் நடிக்கும் விஜய்க்கு எதிராக விஜயின் தந்தையே தற்போது விஜய்க்கு எதிராக பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது வீடியோ மூலமாக விஜயின் தந்தை விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த தகவல் மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவுக்கு எதிராக விஜயால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பாஜகவிலும் தற்போது மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று வெடித்திருக்கிறது. அந்த ஒரு விஷயமும் திமுகவுக்கு ஆதரவாகவும் மாறும். ஏனென்றால் தற்போது பாஜகவின் முன்னாள் தமிழக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதுவும் பாஜக தலைமை இவரை போட்டியிட வலியுறுத்தியதாகவும், ஆனால் அண்ணாமலை தன்னிச்சையாக முடிவெடுத்து இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டார் என்று தெரிகிறது. அதாவது பாஜக மேலிடம் அழுத்தம் கொடுத்த பிறகும் கூட அண்ணாமலை எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறார். இதனால் பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மீண்டும் சர்ச்சைகளும் சலசலப்புகளும் ஏற்பட்டுவிட்டது. ஏற்கனவே அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் உள்ள பிரச்சனையால் அண்ணாமலைக்கும் பாஜக மேலிடத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக சமீபத்தில் மாற்றப்பட்டார். அதன் பிறகு அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்து இப்போது வரை நல்லபடியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அதிமுக பாஜக கூட்டணி இணைந்த பிறகு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் பாஜகவுக்கு ஆதரவான தொகுதிகளை பாஜக மற்ற கட்சிகளுக்கு வழங்கிவிட்டது. அதிலும் அண்ணாமலை வெற்றி பெறக்கூடிய முக்கிய தொகுதிகளையும் கூட பாஜக தனக்கென்று வைத்து கொள்ளாமல் மற்ற கட்சிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது. இந்த ஒரு விஷயத்தால் தான் அண்ணாமலை கடுப்பாகிவிட்டார். தனக்கு ஆதரவாக இருக்கும் தொகுதிகளை மற்ற கட்சிகளுக்கு கொடுத்துவிட்டு வேறு தொகுதியில் களமிறங்க சொன்னால் கண்டிப்பாக தோல்வி என்பது உறுதியாகிவிடும். இதை உணர்ந்துதான் இப்போது பாஜக மேலிடமே அழுத்தம் கொடுத்தாலும் தன்னால் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது என்று அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இதனால் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் இடையே மீண்டும் பனிப்போர் தொடங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.